ரஜினி அவர்கள் ஒரு டயலாக் சொல்லுவாருங்க, நமக்கு சில ஸ்டாக் ஷாட்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து விட்டேன், மணிரத்னம் ஒத்துக்கல, எனக்கு இல்ல வேற வேணும்னு சொல்லிட்டே இருந்தார். சொன்ன மாதிரி நீங்க சினிமாவில் இருக்கும் ஸ்டாக் ஷாட்டை அப்படியே எடுத்து உங்களுடைய சோகத்தை நீங்கள் வரவழைத்ததாக தான் தெரிகிறது. சோகம் உங்களுக்கு உள்ளிருந்து வந்ததாக அந்த வீடியோவில் அவங்க முகம் தெரியவில்லை. தான் குற்றவாளி என்பதை திரு விஜய் அவர்கள் அவர் அரசியல் பண்றாருங்க, அரசியல் தான் பண்றாரு. நான் ரொம்ப நல்ல வேஷம் போடுறாருன்னு வச்சுங்க முதல்வர் அவர்கள். நானும் நம்புறேன் உங்க கருத்தை. பிஜேபி எப்படி அந்த பொதுமக்கள் சொன்ன பாயிண்ட்களை நிராகரித்து விட்டு அவருக்கு தேவையான பாயிண்டை மட்டும் எடுத்துக்கொண்டாங்களோ, அது மாதிரி விஜய் அவர்களும் நீங்க சினிமாவில் நேரம் தவறாம இருக்கீங்க, அரசியல் ஏன் நேரம் தவறுனீங்க? அதுக்கான இந்த தோல்விக்கு உளவுத்துறை காரணம். இந்த நேரத்தில் இவ்வளவு கூட்டம் வரணும், உளவுத்துறை கவனிச்சிருக்கணும், கணிக்க தவறிட்டாங்க, உளவுத்துறை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஆட்சியில் அமர்ந்தவுடன் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்டம் போட்டார். அவர் ஆட்சிக்கு வந்ததன் பிறகு ஆடினார். நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே